இன்று நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான ஆன்மீக புத்தகத்தை பற்றி பேசப் போகின்றேன். அந்த புத்தகத்தின் பெயர் த செலஸ்டைன் ப்ராஃபசி. இதை எழுதியவர் ஜேம்ஸ் ரெட்ஃபீல்ட். இந்த புத்தகம் ஒரு சாதாரண கதை போல தொடங்குகிறது. ஆனால் அந்த கதையின் உள்ளே மனித வாழ்க்கையை பற்றி மிகவும் ஆழமான உண்மைகள் மறைந்திருக்கின்றன. கதை ஒரு மனிதனுடன் தொடங்குகிறது. அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது என்று உள்ளுக்குள் உணர ஆரம்பிக்கின்றான். ஏன் என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது என்று அவன் உணர ஆரம்பிக்கின்றான். அந்த நேரத்தில் அவன் ஒரு பழைய நண்பரை சந்திக்கின்றான். அந்த நண்பர் அவனிடம் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறார். பெரு என்ற நாட்டில் ஒரு பழமையான கையெழுத்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, மேனுஸ்கிரிப்ட். அந்த கையெழுத்தில் மனித வாழ்க்கையின் 9 ஆன்மீக உண்மைகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது என்று கூறுகிறான். இதை கேட்டவுடன் அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய ஆர்வம் வருகிறது. அவன் அந்த உண்மைகளை கண்டுபிடிக்க பெருநாட்டிற்கு பயணம் செய்கின்றான். அவன் அந்த பயணத்தில் பல மனிதர்களை சந்திக்கின்றான். ஒவ்வொருவரும் அவனுக்கு அந்த 9 உண்மைகளில் ஒன்றை புரிய வைக்கின்றார்கள். முதல் உண்மை மிகவும் சுவாரஸ்யமானது. நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும். சில நேரங்களில் நம்மால் எதிர்பார்க்காத மனிதர்கள் சரியான நேரத்தில் நம்மை சந்திப்பார்கள். ஒரு புத்தகம் திடீரென்று நம்மிடம் வரும். ஒரு தகவல் சரியான நேரத்தில் கிடைக்கும். இந்த எல்லா சாதாரணமாக கோஇன்சிடென்ஸ் மாதிரி தோன்றலாம். ஆனால் இந்த புத்தகம் சொல்வது என்னவென்றால் அது கோஇன்சிடென்ஸ் இல்லை. வாழ்க்கை நம்மை மெதுவாக ஒரு பாதைக்கு வழி நடத்துகிறது என்கிறது. இரண்டாவது உண்மை மனிதர்களின் வரலாறு பற்றி பேசுகிறது. நூற்றாண்டுகளாக மனிதர்கள் பணம், பாதுகாப்பு, அதிகாரம் போன்றவற்றை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது உலகத்தில் ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. மனிதர்கள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன என்று தேட ஆரம்பிக்கின்றார்கள். மூன்றாவது உண்மை எனர்ஜி பற்றியது. இந்த உலகத்தில் எல்லாம் எனர்ஜி. மரங்கள், மலைகள், காற்று, மனிதர்கள் எல்லாம் ஒரு உயிர் சக்தியால் நிரம்பி இருக்கின்றது. நாம் அமைதியாக இருந்தால் அந்த எனர்ஜியை உணர முடியும். இயற்கையுடன் இணைந்தால் மனம் அமைதியாகும். நான்காவது உண்மை மிகவும் முக்கியமானது. மனிதர்கள் ஒருவரிடம் இருந்து மற்றவர் எனர்ஜி பெற முயற்சிக்கின்றார்கள். அதனால் தான் சண்டைகள் நடக்கின்றன, போட்டி நடக்கிறது, கண்ட்ரோல் செய்ய முயற்சி நடக்கிறது. இதற்கு காரணம் மனிதர்களின் அன்கான்சியஸ் பிஹேவியர். இந்த புத்தகம் அதை ஹியூமன் டிராமாஸ் என்று அழைக்கின்றது. மனிதர்கள் எனர்ஜி பெற 4 விதமான டிராமாஸை பயன்படுத்துகிறார்கள். முதல் டிராமா இன்டிமிடேட்டர். இந்த வகை மனிதர்கள் கோபம், சத்தம் அல்லது அதிகாரம் கொண்டு மற்றவர்களை பயமுறுத்துவார்கள். மற்றவர்கள் பயந்து அவர்களுக்கு கவனம் கொடுக்கும் போது அவர்கள் எனர்ஜி பெறுகின்றார்கள். இரண்டாவது டிராமா இன்டராகேட்டர். இந்த வகை மனிதர்கள் தொடர்ந்து கேள்விகள் கேட்டு மற்றவர்களை குறை கூறுவார்கள். நீ ஏன் இப்படி செய்தாய், இதையும் சரியாக செய்ய முடியாதா என்று பேசுவார்கள். இதனால் மற்றவர் இன்செக்யூர் ஆகி எனர்ஜி கொடுப்பார்கள். மூன்றாவது டிராமா அலூஃப். இந்த வகை மனிதர்கள் தள்ளி இருப்பார்கள், மௌனம் காப்பார்கள், பேசாமல் இருப்பார்கள். மற்றவர்கள் வந்து கவனம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். நான்காவது டிராமா புவர் மீ. இந்த வகை மனிதர்கள் எப்போதும் என் வாழ்க்கை கஷ்டம், எனக்கு யாரும் உதவ மாட்டார்கள் என்று பேசுவார்கள். இதனால் மற்றவர்கள் சிம்பத்தி கொடுத்து எனர்ஜி கொடுப்பார்கள். இந்த 4 டிராமாஸ் மனிதர்களுக்கு தெரியாமலேயே நடக்கின்றன. ஆனால் அதை புரிந்து கொண்டால் அந்த எனர்ஜி ஸ்ட்ரகிள் முடிவடையும். ஐந்தாவது உண்மை என்னவென்றால் நாம் மனிதர்களிடமிருந்து எனர்ஜி பெற வேண்டிய அவசியமில்லை. நாம் இயற்கையிலிருந்து மற்றும் தெய்வீக சக்தியிலிருந்து எனர்ஜி பெற முடியும். மரங்கள், மழைகள், காற்று, சூரிய ஒளி இவை எல்லாம் நமக்கு அமைதியும் சக்தியும் தருகின்றன. ஆறாவது உண்மை ஒவ்வொருவரும் தங்களுடைய டிராமா பேட்டர்ன் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் சுதந்திரமாக மாறும். ஏழாவது உண்மை இன்ட்யூஷன் பற்றி. நாம் அமைதியாக இருந்தால் உள்ளுணர்வு நமக்கு வழிகாட்டும். வாழ்க்கையில் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று அது மெதுவாக காட்டும். எட்டாவது உண்மை
நாம் மற்றவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க வேண்டும். ஒருவரை பாராட்டுவது, ஊக்கம் கொடுப்பது, அன்பு கொடுப்பது இவை எல்லாம் மற்றவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும். 9வது உண்மை மனிதர்களின் எதிர்காலம் பற்றி. மனிதர்கள் மெதுவாக அதிக அவேர்னஸ் மற்றும் ஆன்மீக அறிவு கொண்ட நிலைக்கு வளர்கிறார்கள். ஒரு நாள் மனிதர்கள் இயற்கையுடன் இணைந்து அமைதியாக வாழ்வார்கள். இந்த புத்தகத்தின் முக்கியமான செய்தி மிகவும் எளிமையானது. வாழ்க்கையில் வரும் சம்பவங்கள் நம்மை வழிநடத்துகின்றன. நாம் மற்றவர்களிடம் இருந்து எனர்ஜிக்காக சண்டை போடாமல் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். அமைதி, அன்பு, அவேர்னஸ் இதுவே மனித வாழ்க்கையின் உண்மையான பாதை என்று இந்த புத்தகம் நமக்கு நினைவூட்டுகிறது. இதுதான் த செலஸ்டைன் ப்ராஃபசி புத்தகத்தின் முக்கியமான செய்தி. நன்றி.